சாட்சினாவை சொல்றேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்டே தெரியும். எதுக்கு சொல்ற? அதை மறந்துட்டீல இப்ப? தெரியுது. ஸோ அதனால சாட்சினாவை நம்பி எதுவுமே. பிபி ஹவுஸில் ஈவினிங் ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸும் வந்து ஒரு பவுல்லேருந்து ஒரு சீட்டை எடுக்கணும். அதில் 2 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 2 கொஷினுக்கும் பொருந்துகிற ஆளை வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆக்டிவிட்டியாக சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஷின்ஸ் எல்லாமே ஏடாகூடமாக தான் இருக்குது. பவித்ராவுக்கு என்ன கொஷின்ஸ் வந்தது அப்படின்னா, இந்த வீட்டிலையே ஏண்டா இவனை இன்னும் வச்சுருக்கீங்கிற ஒரு கொஷினும், இவனை ஏண்டா வெளியே அனுப்புனீங்க அப்படிங்கிற கொஷினும் வந்திருக்கு. அதுக்கு பவித்ரா வந்து இவனை ஏண்டா அனுப்புனீங்கிறதுக்கு தஷா குப்தாவை சொன்னாங்க. இவனை ஏண்டா இன்னும் வச்சிட்டு இருக்கீங்கிறதுக்கு தீபக்கை சொல்கிறாங்க. டாமினேட்டாக இருந்தார், இன்னமும் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தா சிவாவுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சொப்பு ஜம்மா வாங்கி கொடுத்தா அவங்க 2 பேரும் ஓரமாக விளையாடுவாங்க, இன்னொருத்தான் அதுக்கு கூட சரிப்பட்டு வரமாட்டான் அப்படிங்கிறதுக்கு தஷிகாவையும் விஷாலையும் சொன்னாங்க. சொப்பு ஜாமான் வாங்கி கொடுத்தா இதுக்கு ஒரு சரிப்பட்டே வரமாட்டாங்கிறதுக்கு மஞ்சரியை சொல்கிறாரு அவர். அடுத்து சௌந்தர்யாவுக்கு என்ன கொஷின் வந்தது அப்படின்னா, இவங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லவே கூடாது, அப்படி சொன்னாலும் அவன் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரியான கொஷின். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு இவன்ட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு சாச்சனாவையும், இவன்ட்ட சொன்னாலும் அது வேஸ்ட்டுங்கிறதுக்கு ராணவியும் சூஸ் பண்ணாங்க. ஏன்னா ராணவுக்கு எவ்வளோ தான் சொன்னாலும் அவனுக்கு வேஸ்ட்டு, சாச்சனாட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, சொன்னால் அங்கங்கே பார்ட்டிசிபேஷன் நிறைய பேர்ட்ட பேசிகிட்டு இருக்கா, எல்லாத்தையும் ஒரு சில விஷயங்களை சொல்லிடுவா அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அன்ஷிதாவுக்கு வந்து தூரப்போ எட்டிப்போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்தது. அதுக்கு வந்து ஜாக்லினை சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின், நான் எங்கே கிட்டக்க வந்தேன், அப்புறம் எங்கே தூரம் போகிறதுக்கு அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த ஆக்டிவிட்டி.